அண்மைச் செய்தி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரி நிரம்பி குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏரி நிரம்பி குடியிருப்புகளுக்குள் மழை நீரானது புகுந்திருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, தற்போது ஏரி நிரம்பி குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கும் நிலையில் மக்கள் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? மொத்தம் எவ்வளவு பேர் அந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள்? அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அவர்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன? கண்டிப்பாக உமா, அதாவது பெஞ்சல் புயல் காரணமாக கிட்டத்தட்ட கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் கரை கடக்கும் போது விழுப்புரம் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 37 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட வரலாறு காணாத மழை என்பதால் இந்த திண்டிவனம் பகுதியில் மட்டும் 37 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இதன் காரணமாக திண்டிவனமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகலாபுரம் பகுதி. இந்த நாகலாபுரம் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிடங்கல் ஏரி, இந்த ஏரி நீர் நிரம்பி இந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. குறிப்பா அந்த கிடங்கல் ஏரியிலிருந்து வாய்க்கால் இந்த நாகலாபுரம் வழியாக சென்றுதான் கடலில் கலப்பது வழக்கமா இருக்கிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக, கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய் என்பது முழுமையா தூர்வாரப்படாததுனால இந்த வெள்ள நீர், அந்த ஏரியோட வெள்ள நீர் இந்த கால்வாயை உடைத்து கொண்டு குடியிருப்பு பகுதிகளில் புகுந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நாகலாபுரம் ஏரியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்களை உள்ளடக்கியது. கிட்டத்தட்ட ஒரு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வசிச்சுட்டு வராங்க. இங்க நாகலாபுரம் நம்ம அந்த காட்சியை நேரடியாக பார்க்க முடியுது. கிடங்கல் ஏரியிலிருந்து நீர் நிரம்பி நாகலாபுரம் ஓடை வழியாக இந்த வெள்ள நீர் காட்டாறு போல் வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்திருக்குது. இந்த காட்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் வெள்ள நீர் புகுந்து வெளியே வர முடியாமல் மக்கள் கிட்டத்தட்ட நேற்று காலை முதல் தற்போது வரை வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இங்கு அத்தியாவசிய தேவைகள் கூட இந்த மக்களுக்கு பூர்த்தி செய்ய இந்த திண்டிவனம் நகராட்சியும் சரி, இந்த விளம்பர திமுக அரசும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி இந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. குறிப்பா இந்த ஆவின் பாலகம் இருக்கு, ஆவின் பாலகம் மூடி இருக்கு. அதே போல இந்த பகுதியில் எந்த கடைகளுமே இல்ல. அதாவது காற்றாற்றுக்குள் குடியிருப்புகள் மூழ்கி கிடக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் 3 அடி முதல் 5 அடி வரை வெள்ள நீர் புகுந்திருக்கு. அதே போல இந்த கிடங்கல் ஏரியிலிருந்து வரக்கூடிய இந்த வெள்ள நீர் என்பது ஓடையில் இருக்க ஓடை வழியாக செல்லும் போது இங்கே ஒரு தரைப்பாலம் உடைந்து காணப்படுகிறது. இந்த தரைப்பாலத்தை கட்டுவதற்கு பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்காங்க. டெண்டர் விடப்பட்டும் இந்த அதாவது தரைப்பாலம் கட்டுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதன் காரணமாகவே இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வர முடியாமல் ஒரு அகதி போல் உள்ளே இருக்கிறார்கள். எல்லா வீட்டிலும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதி இருக்கு. அதாவது தரைத்தளம் முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. சில பேர் மேல்தளத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய, அதாவது மாவட்ட நிர்வாகமும் சரி, நகராட்சி நிர்வாகமும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையான உணவை கூட வழங்கவில்லை. அனைவரும், அதாவது காட்டாறு போல் வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் குடிப்பதற்கு இந்த பகுதியில் தண்ணீர் வழங்கவில்லை. கிட்டத்தட்ட அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, குடியிருப்புக்குள் தண்ணீர் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்லணும்னா பல கிலோமீட்டர் சென்று வேறு பகுதிக்கு வந்துதான் வேறு பிரதான சாலைக்கு செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரமாக இந்த பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல், அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியாமல், அவங்களுக்கு அது வேலைக்கு செல்ல முடியாமல் ஒட்டுமொத்தமா தங்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையா இழந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல இந்த பகுதி பார்த்தோம்னா, அதாவது நாகலாபுரம் ஓடை, இந்த ஓடை என்பது உடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கிடங்கல் ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் காட்டாறு போல், இந்த ஒகேனக்கல்லிலிருந்து வெளியேறும் தண்ணீரை போல் இந்த பகுதி காட்சியளிக்கிறது. அதாவது இந்த
தரைப்பாலத்திலிருந்து வேறு பகுதிக்கு செல்ல முடியாமல் ஒட்டுமொத்தமா இங்க துண்டிக்கப்பட்ட, அதாவது போக்குவரத்தை துண்டிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறது மட்டும் இல்லாம சாலைகள்லயோ அந்த காட்சியை பார்க்கிற ஒரு பெண்மணி வந்து வீட்டுக்குள் வந்து கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணீரில் வெளியே வரக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு வராங்க. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. உணவு இல்லாமல், அதே போல குடிப்பதற்கு சுகாதாரமான குடிநீர் இல்லாமல் ஒட்டுமொத்தமா இந்த பகுதியை வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட வரலாறு காணாத மழை வந்து 37 சென்டிமீட்டர் இங்க பெஞ்சிருக்கு. ஏற்கனவே இந்த நகராட்சி நிர்வாகமும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பகுதியில வந்து இது போல எந்த ஒரு வெள்ள அபாயமும் ஏற்பட்டிருக்காது. அதாவது மக்கள் மீது அக்கறை இல்லாத இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கும் வகையில் தான் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதி மக்கள் நம்மிடையே இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். கிட்டத்தட்ட அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார் வணக்கம். இந்த பகுதி என்ன பகுதி, எவ்வளவு பாதிப்பு இருக்கு, எவ்வளவு குடும்பங்கள் இருக்கு, என்ன பிரச்சனை சார்? இது வரைக்கும் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா 5500 குடும்பங்கள் இருக்காங்க. 5500 குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2021 அப்புறம் ஓடத்தூர் வரல. கடந்த 3 வருஷமா ஓடத்தூர் வரதுனால இவ்வளவு வெள்ளம் வந்திருக்காது. ஆக்சுவலி பார்த்தா 1985 அப்புறம் செகண்ட் வெள்ளம் இதுதான். ஆனா அது தூர் வரதுனால இவ்வளவு வெள்ளம் வந்திருக்காது. இதுதான் உண்மை. இது நிறைய பேர் இந்த ஒரு பிரிட்ஜ் கட்டி 3 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. மண்ணை கொட்டி விட்டு அப்படியே ஒப்புக்கு படி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க பொதுமக்கள் நாங்க என்னதான் சொன்னாலும் அவங்க காதலியும் வாங்க மாட்டாங்க, எதையும் வாங்க மாட்டாங்க. சொல்ல வேண்டிய கடமை, செய்ய வேண்டியது அவங்க பாக்குறாங்க. அவ்வளவுதான் விஷயம். செஞ்சா நல்லது, நல்லா இருக்க போறாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்க போகுது. செய்யலாம் அவங்க நாசமா போறாங்க, அதான் விஷயம். சரி, இப்போ இந்த வெள்ள நீரால இந்த போக்குவரத்தை துண்டிக்கப்பட்டிருக்கு. எங்கிருந்து சுத்தி வரீங்க, இது வெளியே போக முடியாத நிலைமை இருக்கு. அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா என்னன்னு ஒரு அத்தியாவசிய கூட எதுவுமே இல்ல சார். இதான் உண்மை. இலக்கமா சொல்ல தேவையில்லை. ஒரு அத்தியாவசிய பொருள் கூட எதுவும் கிடைக்கல. இந்த பாலம் கட்டாயிடுச்சு. அந்த பாலத்துல இந்த பாலத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி போக முடியும் சொல்லுங்க? பல கிலோமீட்டர் சுத்திட்டு தான் வரணும். எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்குது. கிடைக்க பொருள் எதுவுமே கிடைக்கல. இப்போ குறிப்பா வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிற குழந்தைகள், முதியவர்கள், அதாவது சாப்பாட்டு இது மாதிரியான பிரச்சனைகளை இது பண்றாங்க. இந்த மாவட்ட நிர்வாகம் ஏதாவது நிவாரண பொருட்கள் கொடுத்ததா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள்? அதே போல மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? மின்சாரம் 2 நாளா இல்லைங்க சார். சுத்தமா மின்சாரம் கொடுக்கல. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நிவாரண பொருள் வந்து எதுவுமே வரல. மக்களுக்கு வந்து அடைந்து சேரல. எல்லாம் ரொம்ப குழந்தை குட்டியோட எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படியே வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் தண்ணி இருக்கு. வந்து பாருங்க எப்படி இது பாருங்க. இது வரைக்கும் யாரும் வந்து எதுவும் பார்க்கல, பார்த்துட்டு போறாங்க தவிர எதுவுமே வந்து செய்யல. இது வரைக்கும் இதுக்கான தீர்வு வந்து நீங்க முடிவு எடுக்கணும். இதுக்கான தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கணும். மக்களுக்கு கரெக்டான இந்த பாலத்தை கட்டி கொடுத்து தண்ணி வராத அளவுக்கு சுத்தி சேவர் அமைத்து கட்டி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டு அரசை கண்டித்து. இங்க இருக்கிற குடும்பங்கள்லாம் இப்ப நேத்துல இருந்து தண்ணி வந்திருக்கு. இது வந்து எப்படி வெளியே வராங்க? சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுறாங்க? மின்சாரம் இருக்கா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? இது வரைக்கும் மின்சாரம் இல்லைங்க சார். இது வரைக்கும் இன்னும் கரண்ட் வரல. குழந்தைங்களை வச்சு அவங்க அவசரப்படும். பெரியவங்க, வயசானவங்க எல்லாமே அவசரப்பட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் வந்து உணவுப் பொருட்கள் ஏதாவது டீ, பிஸ்கெட் இது மட்டும் வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உணவுப் பொருட்கள் வந்து யாருமே வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை. இது வரைக்கும் யாருக்கும் வந்து சரியான உணவுப் பொருள் யாருக்கும் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரமாக இங்க காட்டாறு வெள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள், திண்டிவனத்தில் உள்ள இந்த நாகலாபுரம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்காங்க. ஆனா இதுவரை இந்த மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை. இதுவரை யாரும் வந்து பார்க்கல. அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அகதி போல் வாழ்ந்திருக்கிறாங்க. தற்போதைய நிலை தான் இது. இதுவரைக்கும் வந்து அதிகாரிகள் தரப்பிலும் சரி யாரும் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டி இருக்காங்க. உமா, ராம்குமார், ஏரி நிரம்பி குடியிருப்புகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. இது குறித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? இன்னும் யாரும் வந்து பார்வையிடாததற்கு என்ன காரணம்?
குறிப்பா இந்த திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் வந்து ஒரு செயல்படாத நிர்வாகமே இருந்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திமுக தலைமையிலான இந்த விளம்பர திமுக அரசின் கவுன்சிலர்களும் சரி, அதே போல எம்எல்ஏக்களும் சரி இந்த விழுப்புரம் மாவட்டத்தை வந்து கண்டுகொள்வதே இல்லை. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக நகராட்சி உறுப்பினர்கள் இந்த பகுதியை வந்து கண்டுக்கிறதுல சொல்றாங்க. அதன் காரணமாகவே இந்த ஓடை வந்து முறையா தூர்வாரப்படல. குறிப்பா இந்த நாகலாபுரம் திண்டிவனத்திலிருந்து நாகலாபுரம் ஓடை ஏரி என்பது அந்த கிடங்கல் ஏரியிலிருந்து வரக்கூடிய ஓடை அருகே வந்து தரைப்பாலம் இருக்கிறது. மிகவும் பழமையான பாலம். இதை கட்டித்தர வேண்டும் என 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு அந்த டெண்டர் விட்டும் இதுவரை இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. இந்த டெண்டரே முடிந்து விட்டது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது கமிஷன் கிடைப்பதற்காக அதாவது இந்த பாலத்தை கட்டுவதற்கு சுணக்கம் காட்டி வருகிறார்கள். அதே போல நேற்று முதல் இந்த பெய்து வரும் கனமழை இந்த காட்டாற்று வெள்ளமும் போல இதுவரை மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளோ திண்டிவனம் நகராட்சி ஆணையரோ இந்த பகுதிக்கு வரல. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை. இதுவரை ஒருவரை கூட இந்த மாவட்ட நிர்வாகம் தீயணைப்பு துறையின் மூலமாவோ மாநில பேரிடர் மேலாண்மை மூலமாவோ இங்க வந்து மீட்க நடவடிக்கை எடுக்கல. இதன் காரணமாகவே இப்பகுதி மக்கள் வந்து சொல்லணும்னா துயரத்தில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த மாவட்ட நிர்வாகம் என்பது செயல்படாத நிர்வாகமாகவே இருந்து வருகிறது. அரசு எந்த அளவுக்கு செயல்படாமல் இருக்கிறதோ அதே போல அவங்க தலைமையிலான மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் ஒட்டுமொத்தமா செயல்படாமல் இருக்கிறதுனாலதான் இந்த பகுதி மக்கள் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் நேற்று முதல் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் காட்டாற்று வெள்ளம் காரணமாகவும் இப்பகுதி மக்கள் வந்து வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கு கூட இந்த மாவட்ட நிர்வாகம் வசதி செய்ய முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. உமா, ராம்குமார், ஏற்கனவே அங்கு வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் மழையுடைய நிலவரம் என்ன? தொடர்ந்து அங்கு மழை தொடர வாய்ப்பு இருக்கா? எந்த அளவுக்கு மழை இதுவரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு? கண்டிப்பாக அதாவது இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் போது வரலாறு காணாத வகையில் இந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில்தான் 37 சென்டிமீட்டர் இதுவரை இல்லாத அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது அதே போல விழுப்புரத்தில் இதுவரை வந்து 25 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாகவே வந்து அதாவது எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த தமிழகத்திலே பெய்த மழையில் இந்த இடத்துல தான் வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக தான் ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து விழுப்புரத்தில் மட்டும் மழை பெய்து வருகிறது. தற்போது இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலும் லேசான மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே வெள்ள நீர் சூழ்ந்து குடியிருப்புவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதே போல மின் இணைப்பும் முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் கடை முழுமையா மூடப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்கள் பால் உள்ளிட்ட முக்கிய பொருட்களை கூட இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இப்பகுதி மக்கள் வந்து முழுமையான ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வராங்க. மழை அளவும் வந்து ஏற்கனவே வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது. தற்போதும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதாவது விழுப்புரம் நகரத்தில் பெய்து வருகிறது. தற்போது இப்ப இருக்கக்கூடிய திண்டிவனத்திலும் லேசான மழை பெய்ய இருக்கிறது. லேசான மழை வந்து பெய்து வருகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல மழை அதிகரிக்கும் என வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேகம் பொறுத்த வரைக்கும் அதாவது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்ற அச்சத்தில் மக்கள் இருந்து வருகிறார்கள். உமா, ராம்குமார், நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட அவங்க அந்த பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாத நிலை இருக்கும் நிலையில் அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதாவது ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்க அந்த ஓடை அந்த
கிடங்கல் ஏரி நிரம்பி இந்த தண்ணீர் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இது அகற்றுவதற்கு தற்போது முடியாத நிலையில் இருக்கக்கூடிய வீடுகளில் சிக்கி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்காங்க. ஆனால் இந்த நகராட்சி நிர்வாகமும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, இதுவரை இங்கு சிக்கி இருக்கக்கூடிய வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு மீட்பு பணி அலுவலகம், இந்த அலுவலகத்திலேயே முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அப்போது அங்கு இருக்கக்கூடிய உபகரணங்களை வெளியே எடுப்பதற்கு கூட தீயணைப்பு துறையினர் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது விழுப்புரம் மாவட்ட ஹெட் குவார்டர்ஸில் இருக்கக்கூடிய விழுப்புரம் நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய வாகனங்கள், அதாவது படகுகள் உள்ளிட்டவைகளை இங்கு எடுத்து இந்த மக்களை மீட்டு வேறு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் இந்த நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டிருக்காங்க. அதே போல அடிப்படை தேவை, பசியும் பட்டினியுமாக கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடிய இந்த மக்களை அவர்களுக்கு தேவையான, அதாவது சுகாதாரமான குடிநீர் மற்றும் உணவு, அதே போல குழந்தைகள், பிறந்த குழந்தை முதல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கூட இல்லாத சூழலை இருந்து வருகிறது. இவற்றை சாதாரண அடிப்படை வசதிகளோட அத்தியாவசிய தேவைகள் கூட மக்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் சரி, இந்த அரசும் சரி செய்து கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்ததுடன் எப்போது இன்னும் தண்ணீர் உள்ளே புகுமோ, ஏற்கனவே தண்ணீர் இருக்கும் சூழ்நிலையில் மேலும் அதிகரிக்குமோ என்ற அச்சத்தில் இருந்து வருகிறார்கள். உடனடியாக இப்பகுதி மக்களை மீட்டு வேறு பகுதிக்கு மாற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது வரை, நேற்று காலை முதல் பெய்த மழை, தற்போது வரை இந்த வெள்ளை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பார்ப்பதோடு சரி, அவர்களை மீட்டு வேறு பகுதிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. அத்தியாவசிய தேவை என்பது இந்த பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை இப்பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த பகுதி மக்கள் பெரிய எதிர்பார்ப்பு இல்லைனாலும் அத்தியாவசிய தேவையாவது இந்த விளம்பர திமுக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரி நிரம்பி ஆர்ப்பரித்து வெள்ளம் செல்லும் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கருணாவூர் தரைப்பாலம் முழுகியதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கருணாவூர் தரைப்பாலம் முழுகியதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிடங்கல் ஏரி நிரம்பி தற்போது மழை வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கருணாவூர் தரைப்பாலம் முழுகியதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து தற்போது தடைப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரி நிரம்பி தற்போது வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், இது தொடர்பான விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. பூமா, அதாவது திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் வரலாறு காணாத மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திண்டிவனம் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 37 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கனமழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று, அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கு புகுந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திண்டிவனம் பகுதியில் உள்ள கிடங்கல் ஏரி முழுமையாக நிரம்பி ஏற்கனவே நாகலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்கு புகுந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஓடையானது, அதாவது கிடங்கல் ஏரி நிரம்பி நாகலாபுரம் ஓடை வழியாக கருணாவூர் என்ற பகுதி தரைப்பாலம் வழியாக பல்வேறு ஓடை விழுப்புரத்துக்கு செல்கிறது. இந்த ஓடை நிரம்பி தற்போது கருணாவூர் தரைப்பாலம் முழுமையாக மூழ்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தரைப்பாலம் உடையும் அளவிற்கு இந்த வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இந்த கருணாவூர் வழியாக தான் பல கிராமங்கள், 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இந்த கருணாவூர் தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதால இந்த 10க்கும் மேற்பட்ட பாலங்கள், அதாவது கிராமங்கள் அனைத்துமே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த கருணாவூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த
போக்குவரத்து முடங்கி இருக்கிறதுனால, இந்த போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். குறிப்பா இந்த பகுதி வழியாக தான், இந்த கருணாவூர் வழியாக தான் பல்வேறு கிராமங்களுக்கு வாகன வசதி ஏற்பட்டிருக்கு. ஆனால் தற்போது இந்த தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பகுதியே வந்து வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கிறது. காற்றாற்று வெள்ளமாய் போய் கொண்டிருக்கும் இந்த காட்சியை நம்ம நேரடியாக காண முடியுது. குறிப்பாக இந்த நாகலாபுரம் ஓடை வழியாக வரக்கூடிய இந்த ஆகாய தாமரைகள் அனைத்துமே கருணாவூர் போகக்கூடிய அந்த சாலை முழுமையாக வந்து தடைப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அந்த ஆகாய தாமரைகள் அதாவது டன் கணக்கில் சேர்ந்து இந்த கருணாவூர் செல்லக்கூடிய சாலையை முழுமையாக மூடிய இருக்கு. நம்மிடையே பொதுமக்கள் இருக்காங்க. அதாவது இங்கிருந்து கருணாவூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்வதற்காக இருக்காங்க. இங்க தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டதுனால எப்படி செல்வது என ஒரு அஞ்சு இங்க சாலையிலே நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்போம். அம்மா வணக்கம்மா, நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, எதுக்காக நிக்கிறீங்க, எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த வழி போறதுக்கு எங்களால முடியலங்க சார். கருணாவூர் பாட்டை இந்த வழி போறதுக்கு முடியல. குழந்தை வச்சு நாங்க இங்கே நிக்கிறோம். எங்களுக்கு ஒண்ணுமே வாழ்வாதாரமே எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு நாங்களா பல வருஷமா இருக்கிறாங்க. நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறோங்க சார். நாங்க ஆமா, பாட்ட தலைமையில நாங்க இருக்கிறோம். நாங்க ரொம்ப நாளா இப்படியே தான் இருக்குது. அது நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி வருஷம் வருது, யாருமே என்ன ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஆனா ஓட்டு வந்துட்டு கேக்குறாங்க. 2 கட்சிக்காரர் வந்துக்காரங்க, எங்க நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி பாதிப்பாகுது. சாப்பாடு சலுகை எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, செல்க பண்ண மாட்டாங்க. ஆனா ஓட்டு வண்டி கேக்குறாங்க. 2 பேருமே ஒரு பால் பாக்கெட் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்கட் இல்ல. எங்க குழந்தைங்களா இருக்கு. அண்ணாண்ட நாங்க வர முடியல. நாங்க எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கிறது? குறிப்பா வந்து இந்த கருணாவூர்ல இருந்து எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெளிவா சொல்லுங்க. கருணாவூர், ஜக்காமட்டை, மன்னார்சாமி கோயில், பல்வேறு கிராமங்களுக்கு போக வேண்டிய வழி என்றதால தீவு. வணக்கங்க. இங்க கருணாவூர்ல இருந்து செல்லக்கூடிய பல்வேறு கிராமங்கள் இருக்கு. எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு குடும்பங்கள் இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க சார். இங்க ஒவ்வொரு கிராமமும் இருக்கு. இங்க கருணாவூர், அதுக்கு தாண்டி மூத்திப்பேட்டை, கலவா, வேங்க, அல்லமுத்தூர், ஓமந்தூர். இந்த தண்ணி வந்து கடங்கா ஆத்துல ஏரியில இருந்து கிளம்பி ஓமந்தூர் வரைக்கும் போவோம். நடுவில் வர எல்லா இதுவும் வந்து ஃபுல்லா இந்த தூர் வரன்றாங்க. ஒரு தூரம் வாரண பாடு கிடையாது. எல்லாம் இந்த ஆகாய தாமரை எல்லாம் வந்து பாலத்துல அடிச்சு தண்ணி மேலே ஏறி எல்லா கிராமம் ஃபுல்லா பூந்துருச்சு. வழி போறதுக்கோ சாப்பாட்டுக்கோ காய்கறி வாங்கறதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லா இடமும் தவிக்குதுங்க. இப்பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வழியாக தான் வாகனங்கள், அதே போல பேருந்துகள் இந்த வழியாக தான் செல்லணும். அந்த கருணாவூர் செல்லக்கூடிய தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதுனால இங்க அந்த ஓடையில் இருந்த அனைத்து ஆகாய தாமரைகளும் இந்த கருணாவூர் செல்லக்கூடிய சாலையை முழுமையாக மூடி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஓடையில் செல்லக்கூடிய தண்ணீர் வந்து ஓடை மட்டும் இல்லாம கருணாவூருக்கு செல்லக்கூடிய பகுதிக்கும் சென்றிருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய புதிய குடியிருப்பு கட்டக்கூடிய மனைகளுக்கும் சென்றிருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில் இருக்க சுமார் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வெளியே செல்ல முடியாமலும் வேறு வழியில் செல்லாமலும் முழுமையா வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த பகுதி மட்டும் இல்லாம இந்த தண்ணீர் இந்த ஓடை செல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வெள்ள நீர் புகுந்திருக்கிறதால ஒட்டுமொத்தமா அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு முழுமையா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மீட்பு பணியில் செய்வதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நாகலாபுரம் மட்டும் இல்லாம கருணாவூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல மழை வெள்ளம் உள்ளே புகுந்திருக்கிறதுனால முழுமையா பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த திண்டிவனம் பகுதியில் இருக்க பல்வேறு பகுதிகள் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகமும் சரி, நகராட்சி நிர்வாகமும் சரி, அந்த மக்களை காப்பாற்றுவதற்கோ அவர்களை வெள்ள நீரிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கோ எந்த நடவடிக்கை, குறிப்பா வெள்ளம் வருவதென்றால் பல்வேறு இடங்கள்ல உயர்நிலை பள்ளிகள் மற்றும் திருமண மண்டபங்கள்ல மக்கள் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைப்பாங்க. ஆனா இப்போ தற்போது இந்த பெய்த கனமழை காரணமாக ஒரு கேம்ப், அதை சொல்லக்கூடிய முகாம்கள் எதுவும் அமைக்கப்படல. இந்த மாவட்ட நிர்வாகம் எதுவும் செய்யலன்னு குற்றம் சாட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த வெள்ள நீரால் முழுமையா மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இந்த கருணாவூர் ஒட்டுமொத்தமா
இந்த 10 கிராமங்கள் போக்குவரத்துக்கு வழி இல்லாமல் தவித்து வருகிறது. உமா, இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரி நிரம்பி தற்போது வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. கிடங்கல் ஏரி நிரம்பி இருப்பதால் குடியிருப்புகளையும் தற்போது தரை பாலத்தையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது தரைப்பாலம் மூழ்கி இருப்பதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, ஒரு நாள் கனமழைக்கே இந்த கிடங்கல் ஏரி நிரம்பி இந்த அளவுக்கு தண்ணீரானது குடியிருப்புகளையும் தரைப்பாலத்தையும் மூழ்கடித்திருக்கிறது. இதனால் பல கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக உமா, அதாவது கடந்த 4 ஆண்டுகளாக இந்த விளம்பர திமுக அரசு என்பது அதாவது குறிப்பாக இந்த நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், ஓடைகளை குடிமராமத்து பணி என்பது செய்யப்படவில்லை, தூர்வாரப்படவில்லை. இதன் காரணமாகவே பல்வேறு பகுதிகளில் சிறிய மழை பெய்தாலும் இந்த பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைதான் கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து வருது. குறிப்பாக இந்த நாகலாபுரம் ஓடை, இந்த கிடங்கல் ஏரியிலிருந்து சொல்லக்கூடிய இந்த நாகலாபுரம் ஓடை என்பது கடந்த 4 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய அந்த ஓடை என்பது முழுமையா தூர்வாரப்படலை. அதாவது ஆகாய தாமரைகள் நிறைந்து காணப்பட்ட இந்த ஓடையானது முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த வெள்ள அபாயம் என்பது கண்டிப்பாக நடந்திருக்காது. இதன் காரணமாக தான் எதுவும் நடவடிக்கை எடுக்காதது காரணம் தான் இந்த வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த கருணாவூர் செல்லக்கூடிய தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த காட்சியை காண முடியுது. அது ஏற்கனவே இந்த ஓடை முழுமையா எந்த பணியும் செய்யல. குறிப்பா ஆகாய தாமரைகள் என்பது டன் கணக்கில் பல டன் கணக்கில் வளர்ந்திருக்கிறது. இது முழுமையா எடுக்கப்படல. அதாவது பருவமழைக்கு முன்பே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தொடர்ந்து எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த கிடங்கல் ஏரியிலிருந்து செல்லக்கூடிய ஓடை முழுமையா தூர்வாரவும் படல. அதே போல ஆகாய தாமரைகளை அகற்றப்படல. அந்த பருவமழைக்கு முன்பே இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற வெள்ள அபாயத்தில் மக்கள் சிக்கி இருக்க மாட்டார்கள். பல குடியிருப்புகள் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டிருக்காது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த திமுக அரசு தொடர்ந்து மெத்தன போக்குடன் செயல்பட்டதால் தான் தற்போது இந்த வெள்ள அபாயம் என்பது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நமக்கு நேரடியாக காண முடியும் பிரத்யேகமான காட்சி. கிட்டத்தட்ட ஆகாய தாமரை என்பது இந்த ஓடையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் படர்ந்து இந்த வெள்ள நீர் அடித்து சென்று ஓரத்தில் இருக்கிறது. அதே போல கருணாவூர் செல்லக்கூடிய சாலை முழுவதும் இந்த வெள்ள நீரால் இந்த ஆகாய தாமரை என்பது அடித்து செல்லப்பட்டு சாலையே தெரியாத அளவிற்கு அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியுது. இதன் காரணமாக தான் இந்த வெள்ள நீர் புகுந்து இந்த கருணாவூர் தரைப்பாலத்தை மூழ்கடித்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பல கிலோமீட்டர் வேறு பகுதிக்கு சென்றுதான் இந்த விழுப்புரம் திண்டிவனத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், அதே போல குழந்தைகளை வீட்டுக்குள் இல்லாத, அதாவது வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. ஒட்டுமொத்தமா இந்த பகுதி மக்கள் முழுமையா தங்களுடைய அதாவது வாழ்வாதாரத்தையும் எழுந்திருக்காங்க, இயல்பு நிலையை எழுந்திருக்காங்க. நம்மிடையே மக்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம், சார், இப்போ இந்த கருணாவூர் தரைப்பாலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு, முழுமையா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தென்கலவாய், குருமாப்பேட்டை, இது எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மெயின் விஷயம் என்னன்னா, எனக்கு 27 வயசு ஆகுது.
கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கேன் இந்த இடத்துல. சின்ன சின்ன பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல இடமே கிடையாது. நாங்கள் வருஷம் தண்ணி வந்துட்டு தான் இருக்கு, வருஷம் மழை பெய்ந்தா இருக்கு. ஆனால் ஒரு பாதுகாப்பு இங்கே கிடையாது எங்களுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலாம் கால்வாய் தூர்வார வருவாங்க. அந்த இடத்துலையுமே அந்த தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, மழை பெஞ்சதுனால அந்த தூர்வாரப்படமும் சரி கிடையாது, உள்ள ஏரியாவும் ரோடு சரி கிடையாது. அதனால மழை பெஞ்சா என்ன ஆகுதுன்னா அது உள்ள இருந்து எல்லா தண்ணியும் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போ வெள்ளம் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் போற இடத்துல வயலாம் அடைச்சிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஃபிளாட் போடுறாங்க. ஃபிளாட் போட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழு ஒரு இடத்துல கவுன்சில் இருக்காங்க, போட்டு போறாங்க, இது பண்றாங்க, எல்லா விஷயம் பண்றாங்க. இது வருஷம் பண்ணி தான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சதே கிடையாது. ஏரியா உள்ள பாத்தீங்கன்னா இது தோன்றாங்க, மழை வருது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடைப்பு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு வீடு கட்டுற இடத்துல வெள்ளம் போட்டு நிறைய வந்துதான் இருக்கு. வீடு கட்டி இருக்கோம் நாங்க. ஆனா வீடு கட்டின இடத்துல பாத்தீங்கன்னா கேட்டா கவர்மெண்ட் அலர்ட் பண்ண இடம், கவர்மெண்ட் இது பண்ண இடம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க நம்பி வீடு வாங்குறோம். ஆனா அது ஏரி தண்ணி வந்துட்டு இருக்க இடம் இது. இங்க ரொம்ப பாதிப்பா இருக்கு. நாங்க சின்ன வயசுல வந்து பார்த்து தான் இருக்கோம். இந்த இடத்துல சேஃப்டி எங்களுக்கு கிடையாது, சேஃப்டி இல்ல. அதாவது குறிப்பா இந்த கருணாவூர் தரைப்பாலம் மூழ்கி இருக்கு. எவ்வளவு கிராமங்கள், எவ்வளவு குடியிருப்புகள், எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து வெளியே செல்றதுக்கு வேற வழி இருக்கா? எப்படி போறாங்க மக்கள்? இந்த கருணாவூர் சுத்தி 10 கிராமம் இருக்கு. 10 கிராமத்துக்கும் இடமே கிடையாது. பசங்க வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கோ, ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கோ, இல்ல எமர்ஜென்சிக்கான போறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கோ எந்த ஒரு இடமும் எங்களுக்கு கிடையாது. இந்த இடத்த போனோம்னா இப்ப கருணாவூர் சுத்தி போனா கருணாவூர் சுத்தி 10 கிலோமீட்டர் சுத்தி தான் போனது இருக்கு. அப்படி 10 கிலோமீட்டர் சுத்தி போகும்போது கூட இடையில பாத்தீங்கன்னா தண்ணி ஏறி அந்த இடத்துல உடச்சிட்டு போயிருக்கு. அப்ப எங்களுக்கு வழியே கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கோ, ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கோ, இல்ல எமர்ஜென்சிக்கோ எதுக்குமே எங்களுக்கு இடம் இல்ல. மின்சாரம் ரொம்ப கட்டா இருக்கு. ஏன்னா மின்சாரமும் சரி கிடையாது, அதுவும் சரியில்லை. சும்மா ஒரு கம்பத்தை நட்டிட்டு அப்படியே ஒரு சின்ன காத்து அடிச்சுன்னு கீழே ஒரு அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இடமே கிடையாது. மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க, பெண்கள் ரொம்ப தவிக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப தவிக்கிறாங்க. எங்களுக்கு இடமே கிடையாது. மக்கள் சொல்றதை கேட்டோம். கிட்டத்தட்ட இந்த 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலையை எழுந்திருக்காங்க, வாழ்வாதாரம் இல்லாம இருக்காங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க, குடிநீர் இல்லாம இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த மழை வெள்ளம் இந்த கிடங்கல் ஏரியை நிரம்பி ராம்குமார், கிடங்கல் ஏரி தற்போது நிரம்பி பல்வேறு குடியிருப்புகளை வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் மக்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு இந்த 2 நாட்களாக பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கா? உரிய அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு இருக்கிறார்களா? அவர்களுடைய உணவு தேவைகளுக்கு என்ன மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? கண்டிப்பாக உமா, ஏற்கனவே பொதுமக்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட நேற்று முதல் இந்த கிடங்கல் ஏரி நிரம்பி இந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. பல இடங்கள் வந்து குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. இதுவரை மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான உணவு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கூட இதுவரைக்கும் வந்து வழங்கல. குறிப்பா வெள்ளம் வரும் என தீர்மானிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் அதாவது கேம்ப் அமைத்து, முகாம்கள் அமைத்து அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க வேண்டும். ஆனால் நேற்று காலை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்ட நிர்வாகமே ஒட்டுமொத்தமா தூங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களை வந்து பார்ப்பதோடு சரி, அவர்களை மீட்பதற்கோ, அவர்களை வந்து படகுகள் மூலம் அவர்களை மீட்டு வேறு பகுதிக்கு அழைத்து செல்வதற்கோ இந்த மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வந்து பார்ப்பதோடு சரி, அந்த எதுவும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியிலே பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. குறிப்பா நம்ம இருக்கக்கூடிய அந்த கருணாவூர் ஏரி, அதாவது கருணாவூர் செல்லக்கூடிய தரைப்பாலம் மூழ்கி இருக்கிறது. அங்கு 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் அனைவரும் வந்து உணவு இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இந்த பகுதியிலிருந்து செல்வதற்கே வழி இல்லாமல் காட்டாற்று வெள்ளமாய் சென்று கொண்டிருக்கிற காட்சியை நம்ம காண முடியுது. ஒட்டுமொத்தமா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பசியும் பட்டினியாக, கண்ணீரும் கம்பளையுமாக இருந்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதே போல இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கூட அந்த பகுதிக்கு செல்ல முடியாத நிலைதான் இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரமாக மின்சாரம் இல்லாமல், அதே போல சாப்பாடு இல்லாத, உணவு இல்லாமல், பால் இல்லாமல், அதாவது சுகாதாரமான குடிநீர் இல்லாமல் தவித்து வரும் இந்த மக்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் சரி, இந்த நகராட்சி நிர்வாகமும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி தான் குற்றம் சாட்டுறாங்க. அதாவது பசி பட்டினியோடு தவித்து வருவதாக சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு போல, அதாவது இந்த ஓடை முறையாக தூர்வாரப்பட்டிருந்தால்
இது போன்ற வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்காது என தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நீர்நிலையும் தூர்வாரப்படலை. அதே போல இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதன் காரணமாக தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை என்பது தற்போது மாவட்டம் முழுவதும் குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது. காட்டாற்று வெள்ளத்தில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகளை விட்டு வெளியே முடியாமல் தவித்து வருகிறார்கள். உணவின்றி, உறக்கமின்றி, மின்சாரமின்றி தவித்து வருகிறார்கள். உமா, களத்தில் இருந்து விரிவான நேரலை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.